நைட் 8 மணி இருக்கும். தம்பி வேற பயங்கரமா அழுதுகிட்டே இருந்தானா, அதனால வெளிய தூக்கிட்டு போய் நடந்துக்கிட்டே இருந்தேன். அதனாலேயும் அவங்க அப்பாவும் வந்துட்டாரு. குழந்தைங்களுக்கு இட்லி மட்டும் தான் வாங்கிட்டு வர சொன்னேன். அவர் இட்லி, பூரி, பணியாரம் எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க. 3 பேருக்கு 3 தான். அதனால நானும் எதுவுமே சொல்ல. காலையில சாப்பாடு இருந்துச்சு. அத நான் சூட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம்னு நெனச்சேன். வீட்ல நானே சமைச்சு குடுக்கலான்னு தான் நெனச்சேன் குழந்தைங்களுக்கு. பட் இருந்தாலும் டெய்லியுமே ஏன் நம்ம கையில தான் சாப்பிடுதுங்க. ஒரு நாளாவது கடை சாப்பாட சாப்பிட்டுமேட்டு கடையில வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். அது இல்லாம கடை சாப்பாடு இருந்தா எப்படி இருந்தாலும் சாப்பிட்டுக்கிறாங்க. அதே வீட்டு சாப்பாடு இருந்தா ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டு தான் சாப்பிடுவாங்க. எங்க வீட்ல அப்படிதான். உங்க வீட்லலாம் எப்படின்ட்டு கமெண்ட் வந்து ஷேர் பண்ணுங்க. நானுமே தெரிஞ்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு தம்பிக்கு பன்னீர் குழம்பு ஊற்றி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு பரோட்டாவும் குழம்பு எடுத்துன்னு வச்சுட்டு, அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டு சாப்பிட்டுக்கிட்டுன்ட்டு, குட்டி தம்பிக்கு இட்லியும் அப்புறம் குழம்பு ஊற்றினாக்கா சாப்பிடவே இல்லை. சரி காலையில் சாப்பாடே ஊட்டினா கொஞ்சமாக அவனும் சாப்பிட்டுக்கிட்டான். டெய்லியும் சமைக்கிறக்கிட்ட போய் சொல்லி பாருங்களா, வேணாம்மா இன்னைக்கு சமைக்கிறத பழசே சூட் பண்ணி சாப்பிட்டுக்கலான்ட்டு. ஏன்னா சூட் பண்ணி சாப்பிட்றது அன்ஹெல்தி தான். பட் இருந்தாலுமே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கும். அந்த லிஸ்ட்டில் நானும் ஒரு காலையில் சாப்பாடு சாப்பிட்டதுனால என்னன்னு தெரியல, தம்பி தூங்கவே இல்லை. விளையாடிட்டு இருந்தான். சரி நானும் கொஞ்ச நேரம் படம் பார்க்கலான்ட்டு மறுகதை நானே படம் போட்டு உட்காந்தாச்சு டிவி.